எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை மாதிரிதான் எங்க காட்டுக்குள்ளேயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. யாரும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? எங்க காட்டுக்குள்ள இந்த கிளியும் மைனாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா எப்போ பார்த்தாலும் ஜபா பைபிள் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமா இருந்தா நமக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? எனக்குன்னு ஒரு அடிமை இருக்கான். அந்த அடிமையை வச்சு ஒரு வேலை பார்க்க போறேன். அடிமையை கூப்பிடுவோமா? அடிமை எல்லாரும் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. அடிமை எஜமா எஜமா உங்க செல்ல அடிமை வந்திருக்கேன். வா அடிமை. அடிமை இங்க பாரு. நம்ம காட்டுக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரி. அதுவும் முக்கியமா இந்த மைனாவும் கிளியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்களா? ஆமா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க எஜமா, செய்றேன். சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா. அதனால அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் பிரிச்சு விட்டுரு. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. அவங்க சந்தோஷத்தை கெடுத்து விட்டுரு. நான் கண்டிப்பா சண்டைய மூட்டி கெடுத்துருவேன் எஜமா. ஆதாம் ஏவாளையே நான் கெடுத்தேன். எனக்கு தெரியும் நீ நல்ல ஒரு அடிமை. இந்த கிளியையும் மைனாவையும் பிரிக்கவா முடியாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வேலைதான் எஜமா. பிள்ளைகளா நம்ம எல்லாரும் போய் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கிளியையும் மைனாவையும் பிரிச்சிருவோமா வேண்டாமா? எஜமா எனக்கு வேலை கொடுத்திருக்காரு. சொன்னதை போய் செய்ய. சரிங்க எஜமா, உத்தரவு கொடுங்க. இப்பவே நான் போறேன். வெற்றியுடன் திரும்பி வா. போயிட்டு வாரேன் எஜமா, போயிட்டு வாரேன். அந்த கிளிய எப்படியாவது இன்னைக்கு தேடி பிடிச்சிடணும். என் பிள்ளைகளா, கிளி வந்தா சொல்லுங்க எனக்கு, சரியா? அப்பதான் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். யார் அது சவுண்ட் கொடுக்கிறது? யாரு? எங்க காணோம்? இல்லையே. எங்க? ஏ கிளி, பாம்பு, நல்லா இருக்கியா? ஏ கிளி, என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? ஆமா, நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். தண்டனக்கா தனக்கனக்காதே. ஏ கிளி, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன உண்மை? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மைனா. ஆமா ஆமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மைனா தான்
அந்த மைனா யானை கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பாத்துக்கோ. யானை கிட்டயா என்ன பேசுச்சு? என்ன தெரியுமா பேசுச்சு? நீ வந்து முண்டக்கண்ணா, நீ வந்து அழகாவே இல்லையா? அழகா இல்லையா? நான் எப்படிலாம் பியூட்டி பார்க்கு போய் என் பியூட்டியை டெவலப் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மைனா இப்படி சொல்லிச்சா? நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறியா? ஐயோ, என்னைய பார்த்து மிஸ் மைனா அப்படி சொல்லிருச்சா? அப்படிதான் சொன்னிச்சு. அப்படிதானே பிள்ளைங்களா? ஆமான்றாங்க. அப்படியா? யானை கிட்ட போய் மைனா இப்படிலாம் சொல்லிருக்கா? ஏய் கிளி, இந்த மைனா ரொம்ப பொல்லாத மைனா. அப்படியா? அது உன்கிட்ட ரொம்ப நடிக்குது. அந்த மைனா கூட இனிமே சேராத, சண்டை போடு. நான் போய் மொத யானை கிட்ட கேட்டு வரேன். சீக்கிரம் போ. சண்டை போடணும். சீக்கிரம் சண்டை போட்டு என்கிட்ட வா. கூடாது போல. ஏ கிளி, நீயும் நானும் ஃப்ரெண்டா இருப்போம். மைனா வேண்டாம். நீ நானும் ஃப்ரெண்டா இருப்போமா? ஆமா. அப்படிலாம் சொல்ல மாட்டே இல்ல. நான் அப்படிலாம் சோனியை பார்த்து நல்லா சொல்லுவேன். நீ என் கூடயே இருப்பியா? உன் கூடவே இருப்பேன். மைனாக்கு மதியே நீ என் கூட ஜாலியா சந்தோஷமா இருப்பியா? ஆமா, முதல்ல மைனா கிட்ட போய் சண்டை போட்டு வா. சரி, நான் இப்பவே போய் சண்டை போட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். ஏ பிள்ளைகளா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே கிளிக்கும் மைனாவுக்கும் சண்டைதான். வரட்டுமா? என் சந்தோஷமே போச்சு. என் கூடயே இருந்த மைனா எப்படிலாம் சொல்லியிருக்கு பாரு. முண்டக்கண்ணு என்னை பார்த்து அழகே இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்பமே இப்போ நான் யானை கிட்ட கேட்க போறேன். ஏ பான மாமா, சரி யானை மாமா, ஏ யானை மாமா. ஏய் கிளி, மாமா மாமா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. இந்த என் க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்பவுமே என் கூடயே இருப்பல்ல மைனா. ஆமா, நீயும் அந்த மைனாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிதானே? ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியும் தானே? அதுதான் இந்த காட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா இப்போ ஒரு சிக்கல். என்ன சிக்கல் வந்துச்சு? அந்த யானை, அந்த மைனா உங்ககிட்ட வந்து என்ன முட்டைக்கண்ணுன்னு சொல்லிச்சாமே, என்ன கழுக்கா இருக்க, அழகா இல்லைன்னு சொல்லிச்சாமே. ஏய் கிளி, மைனா வந்து என்கிட்ட எப்படி சொல்லும்? இத நீ நம்புனியா? அந்த பாம்பு தான் சொல்லுச்சு. ஏய், நீ தான் நம்ம காட்டுல ரொம்ப அழகான உயிரினம். அழகா? ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ. அது மட்டுமா, உன்னதான் எல்லாரும் சூப்பரா வீட்லலாம் வச்சு வளர்க்காங்க. நீ வந்து இப்படி என்ன சொல்றிய? இந்த பாம்பு தான் அப்படி சொல்லுச்சு. பாம்பா? இங்க பாரு, மைனா என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஒண்ணுமே சொல்லலையா? ஆமா, உன்னை பத்தி நல்ல விதமா தான் சொன்னுச்சு. அப்படியா? ஆமா. அப்ப இந்த பாம்பு தான் பொய் சொல்லிருக்கு. பாம்பு உன்கிட்ட சொன்னுச்சா? ஆமா. இங்க பாரு, இந்த பாம்பு தான் நான் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்றதுக்கு அப்படி வந்து சொல்லிருக்கு. ஐயோ, இது தெரியாம நான் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு வேற சொல்லிவிட்டேன். ஐயோ, பாம்பு கிட்டயா ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்ன? ஆமா, தெரியாம சொல்லிட்டேன், பொய் சொல்லுச்சுன்னு தெரியாம. இங்க பாரு, இந்த பாம்பு தான் நம்ம காட்டுல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனிமணி அது உன் பக்கத்துல வந்தா இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லணும். ஓ, அப்படிதான் சொல்லணுமா? அப்படி சொன்னா அந்த பாம்பு உன்னை விட்டு ஓடிரும். ஓகே ஓகே, தேங்க்யூ மாமா. நல்ல வேலை, என் க்ளோஸ் ஃப்ரெண்டை விட்டு பிரிய பார்த்தேன். போய் சொன்ன பாம்பு கூட சேர்ந்தா என் சந்தோஷம்லாம் போயிருக்கும்.
நான் ஆமா. இனிமேல் எப்பவுமே மைனா கூடயே சேர்ந்து எப்பவும் நாங்க இயேசுப்பா பிள்ளைங்களா சந்தோஷமாவே இருக்க போறோம். சூப்பர். இதே மாதிரி தான் நிறைய பேர் நம்மளுக்குள்ள பிரிவினைய கொண்டு வருவாங்க. ஆமா. நீ அதை கவனிச்சிடாத. சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க மாமா, தேங்க்யூ. இந்த பாத்தீங்களா பிள்ளைங்களா, இந்த பாம்பு வந்து என்கிட்ட பொய்யில்ல சொல்லியிருக்கு. நான் இனிமேல் பாம்பு பார்த்தா என்ன சொல்லணும்னு சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. ஐயோ, பாம்பு வர சவுண்டு கேக்குது. இந்த யானை மாமா சொன்னது மறந்து போச்சு. ஐயோ, என்னமோ இயேசு அல்லேலூயாவா இல்லையே. கிளி ஏய், இந்த வந்துட்டியா? ஏய், என்ன மைனா கிட்ட போய் சண்டை போட்டியா? நான் மைனா கூட சண்டை போட மாட்டேன் போ. ஏய், உன்னைய பத்தி தப்பு தப்பா அசிங்க அசிங்கமா சொன்னிச்சு, நீ ஏன் சண்டை போடாம இருக்க? போய் சண்டை போடு. நான் யானை மாமா கிட்ட போய் கேட்டுட்டேன். அந்த மைனா அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையா. நீ தான் பொய் சொல்ற, பொய் புழுவு நீ வாங்கிட்டு. ஏய், அந்த யானை உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்கு. இல்ல, நீ தான் தப்பா சொல்லிருக்க. அந்த மைனா தான் உன்கிட்ட உன்னைய பார்த்து தப்பு தப்பா சொன்னிச்சு, அப்படிதானே பிள்ளைங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரியும் நீ ஏய், பொய் சொல்ற. சொன்னா கேளு. அந்த யானையும் உன்கிட்ட உனக்கு கெட்ட ஃப்ரெண்டா இருக்கா. யானையை கூடிய சண்டை போடு. போட மாட்டேன் போ. நீ சந்தோஷத்தை நீ கெடுக்க பாக்குறியா? வாங்கிட்டு. நான் போகவே மாட்டேன். உன் கூட தான் நான் ஃப்ரெண்டா இருக்க ஐயோ, போறேன். என்னமோ சொன்னாங்களே மறந்து போச்சு இந்த யானை மாமா. ஏய் பிள்ளைகளா, எனக்கு சொல்லித்தாங்க. நீ சத்தமா சொல்லுங்க, கேட்கல. பின்னாடி எல்லாம் சொல்லவே இல்லையே. ஏய் ஏய், ஏய், சத்தமா ஏய், சொல்லாதீங்க, பயமா இருக்கு. இயேசுவின் நாமத்தில் போ. ஏய், சத்தமா இயேசுவின் சொல்லாதீங்க. நாமத்தில் போ. இயேசுவின் நாமத்தில் போ. ஹே! சந்தோஷம், சாத்தா ஓடி போயிடும். இயேசுவின் நாமத்துல சொன்னா சாத்தா ஓடி போயிடுவான்ல. அப்பனா நம்ம வாழ்க்கையில சண்டை, பிரச்சனை, பிரிவினை, கவலை, கண்ணி எதுவுமே இல்லை. எப்பவும் ஜாய் ஜாய் ஜாய். இந்த கிளி நம்ம விட்டு போயிடுச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் பிள்ளைங்களா, நீங்களாம் நான் சொல்கிறத கேட்பீங்கல்ல? நீங்களாம் என் பிள்ளைங்க தானே? நீங்களாம் என் செல்ல பிள்ளைங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்கல்ல? ஐ லவ் யூ. ஏ செல்ல குட்டிகளா, ஏ கண்ணு குட்டிகளா, நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்பீங்கல்ல? நீங்களும் நல்லா போய் பேசுங்க, நல்லா சண்டை போடுங்க, இந்த ஜெபம்லாம் பண்ணாதீங்க, பைபிள்லாம் வாசிக்காதீங்க. இந்த பாரு, இந்த சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, வராதீங்க. சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் வராதீங்க. என்னடா பயமே இல்லையா? நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு மொபைல் போனை கொடுப்பேன். நல்லா விளையாடு, நல்லா சண்டை போட்டு விளையாடு, நல்ல கெட்ட வார்த்தையா பேசு, நல்லா சிகரெட்டு குடி, சாராயம் குடி, கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணு. ஏய், நான் சொல்றத கேளு. கேட்க மாட்டீங்களா? நீங்கெல்லாம் என் பிள்ளை தானே இல்லையா? நான் என் பிள்ளையா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். என் பிள்ளையா இருந்தீங்கன்னா நரகத்தில் வந்து நல்ல அக்கினி கடல்ல விழுந்து விழுந்து நீச்சல் அடிக்கலாம். வா வா, வர மாட்டீங்களா? ஏய், இங்க என் பிள்ளை தானே,
அப்பனா நீங்களாம் யார் பிள்ளை? ஏமா 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 ஏய், இந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க, பயமா இருக்கு. சொல்லாத சொல்லாத சொல்லாத, சத்தமா சொல்லாத, உடம்புல எரியுது சொல்லாத. இந்த டீச்சர்ஸு பின்னாடி இருக்கிறவங்க யாருமே சொல்லலை. யாரெல்லாம் சொல்லலையோ அத்தனை பேர் என் பிள்ளைங்க தான். சொல்லாத, சத்தமா சொல்லாத. உடம்புல எரியுது ஐயா, ஐயா. கெட்டதெல்லாம் அள்ளி தருவாங்க ஏசப்பா, கெட்டதெல்லாம் அள்ளி தருவாங்க. அவர் சமூகம் நீ வந்தால் போதும், கெட்டதெல்லாம் கிடைக்குமே. அவர் சமூகம் நீ வந்தால் போதும், கெட்டதெல்லாம் கிடைக்குமே. நீ கேட்பதற்கும் அதிகமாக அள்ளி உனக்கு தருவார். நீ கேட்பதற்கும் அதிகமாக அள்ளி உனக்கு தருவார். தம்பி தங்க உந்தன் வாழ்க்கை இயேசுவிடம் கொடுத்து விடு. தம்பி தங்க உந்தன் வாழ்க்கை இயேசுவிடம் கொடுத்து விடு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழ தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழ தருவார். கவலை கவலை படாத தம்பி, கவலை கவலை படாத தங்கை, கவலை கவலை படாத தம்பி, கவலை கவலை படாத தங்கை. ஏசப்பா சொன்னத செஞ்சு முடிப்பாங்க. ஏசப்பா சொன்னத செஞ்சு முடிப்பாங்க.